நம்மளோட சேனலில் இது தாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஸ்வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன, அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீனி இது கூட ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக வெண்ணெயுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவில் அதிகமாக நெய் சேர்த்துடக்கூடாதுங்க. இது என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வச்சு டைட்டாக பிடிக்கும்போது இது நம்ம என்ன ஷேப்பில் பிடிக்கிறோமோ அந்த ஷேப்பில் இருக்கணும். இதுதான் அதோட பதம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரதுக்காக இது கூடவே நம்ம பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து விறகாமல் நம்ம கை விரலாலேயே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மாவு நல்லா விறகுனதுக்கு அப்புறமா அதை ரெண்டாக பிரிக்கும் போது அதில் உள்ள லேயர் தெரியணும். அந்த அளவுக்குமே விறகி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் துணி மேலே போட்டு ஊற விட்டுக்கலாம். மாவு ஊறுற கேப்பில் இதுக்கு தேவையான சுகர் சிரப்பையுமே ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் ஜீனி எடுத்துருக்கிறேங்க. நம்ம எடுத்த கப்லேயே ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடருமே இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இது நல்லா கொதி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஊற வச்சிருந்த மாவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை குட்டி குட்டி பால் ஷேப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குட்டி பாலை உள்ளங்கையில் வச்சு ஒரு விரலால் அழுத்தம் கொடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு விரலால் இதை அழுத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது சைடில் கிராக் ஆகதாக செய்யும். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே மாதிரி எல்லா பாலையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நார்மல் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீசஸை உள்ளே போட்டுக்கலாங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவுமே சூப்பராக குக் ஆகுங்க. இது ஒரு சைடு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இது 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பீசஸை அப்படி சுகர் சிரப்பில் போட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் சுகர் சிரப்பில் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா இதை மெல்ல எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின நட்ஸையுமே ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மினி பாதுஷா ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மினி பாதுஷாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.